சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 1. எதை யார் ஒருவருக்கும் புரிய வைப்பது எளிது? சிவத்தந்தையை நினைவு செய்தால் தூய்மையாகி விடுவீர்கள் என்பது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஏன் ஈஸ்வரனை நினைவு செய்ய வேண்டும்? நம்முடைய புத்தியோகம் சரீரத்துடன் அல்ல, நிராகாரமானவருடன் என்பதால். ஒருவர் தன்னை எவ்வாறு கூறிக்கொள்ள முடியும், எவ்வாறு கூற முடியாது? தன்னை பகவான் என்று கூட கூறிக்கொள்ள முடியும், பரம்பிதா பரமாத்மா என்று கூற முடியாது. எதை கொண்டாடுகிறார்கள், எதை கேள்விப்பட முடியாது? சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள், சங்கரன் ஜெயந்தி என்று கேள்விப்பட முடியாது. பரமாத்மா புரிய வைக்கும் முக்கியமான விஷயம் எது? கீதையின் பகவான் யார்? விபரீத புத்திக்கும் அன்பான புத்திக்கும் உள்ள வேறுபாடு என்ன? விபரீத புத்தி உள்ளவர்கள் விநாசமாகி விடுவர். அன்பான புத்தி உடையவர்கள் ஈஸ்வரனுக்கு உதவியாளர் ஆவார்கள். மாயையின் கிரகாச்சாரம் முதலில் புத்தியின் மேல்தான் ஏற்படுகிறது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவத்தந்தை பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசம் ஆனால்தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூற முடியும். நன்றி. ஓம் சாந்தி.